தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சாரதிகளுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள இ-டிராஃபிக் ஆப் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. தென்பகுதியில் துப்பாக்கிச்சூடு, ஸ்தலத்தில் ஒருவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வந்த பௌத்த பிக்கு சடலமாக மீட்பு. இலங்கையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட சீன நாட்டவர் பொறி வைத்து பிடித்த போலீசார். நெடுங்கேணியில் நடந்த துயர சம்பவம். மைத்துனரால் நடுவீதியில் துடிதுடித்து பிரிந்த உயிர். கல்வி மறுசீரமைப்பில் ஹரணியால் கோடிக்கணக்கில் பண மோசடி, தேரரின் அதிர்ச்சி தகவல். உணவகத்துக்குள் அத்துமீறி அட்டூழியம், உரிமையாளருக்கு கொலை மிரட்டல். கடுமையான இடி மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை போலீஸ் திணைக்களம் ஸ்ரீலங்கா போலீஸ் இ-டிராஃபிக் ஆப் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுவரை பொதுமக்களில் 13,000 பேர் இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் இ-டிராஃபிக் ஆப்பை தரவிறக்கம் செய்துள்ளதாக இலங்கை போலீஸ் பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். இலங்கை போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற போக்குவரத்து தொடர்பான ஊடக மாநாட்டில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், இலங்கையில் அண்மை காலமாக வீதி விபத்துகளில் அதிகளவான பொதுமக்கள் மரணிப்பது அதிகரித்துள்ளது. பொதுவாக கொழும்புக்கு வெளியில் இடம்பெறும் விபத்துகளில் மரணிப்போரின் வீதம் அதிகரித்துள்ளது. இதற்கு அதிக வேகம் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறுவதால் ஏற்படுகிறது. ஆகையால் அனைவரும் குறித்த ஆப்பை தரவிறக்கம் செய்து நீங்கள் வீதியில் நடந்து செல்லும் போது அல்லது வாகனத்தில் பொது போக்குவரத்தில் பயணிக்கும் போது அதிக வேகமாக அல்லது போக்குவரத்து விதிகளை மீறி செல்லும் வாகனங்களின் அல்லது சாரதிகளின் காணொலி, புகைப்படம் ஒன்றை எடுத்து இந்த ஆப்பில் தரவேற்றம் செய்தால் போலீஸ் அவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட தனிப்பட்ட அடையாள எண்ணின் செல்லுபடியாகும் காலம் 2025 டிசம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோருக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்ட எண்களுக்கு இந்த நீடிப்பு செல்லுபடியாகும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தனிநபர் வருமான வரி, கூட்டாண்மை வருமான வரி மற்றும் பெருநிறுவன வருமான வரி தொடர்பான வருமான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு PIN குறியீட்டின் நீட்டிப்பு பொருந்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கெங்கம அம்பலாந்தோட்டை பிங்கம பகுதியில் இன்று மதியம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நெல் வயல் தொடர்பான தகராற்றில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உரிமம் பெற்ற துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் பின்னர் துப்பாக்கியுடன் கெங்காம காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். தங்காளி பிரிவுக்கு பொறுப்பான SSPயின் அறிவுறுத்தலின் பேரில் கங்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலாவுக்கு வந்த பிக்கு ஒருவர் நாகவிகாரியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. பவுதலை வீதி பசர பகுதியைச் சேர்ந்த பனபதுலே சரணகர தேரர் வயது 72 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் வந்திருந்தார். இதனை அடுத்து சில இடங்களை சுற்றி பார்த்த பின்னர் நேற்று முன்தினம் நாகவிகாரிக்கு சென்று அங்கு இரவு உறக்கத்திற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று காலை அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இரவு நேர களியாட்ட விடுதிகள் மற்றும் காசினோ விடுதிகளில் சீன பிரஜைகளுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் பிரதான போதைப்பொருள் வர்த்தகரை கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். பம்பலப்பட்டியில் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் சீன நாட்டவர் என்றும் அவர் நீண்ட காலமாக நாட்டில் சட்டவிரோதமாக வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
சீன நாட்டினருக்கு ஐஸ் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு மோசடி தொடர்பாக கிடைத்த தகவலை தொடர்ந்து கொழும்பு தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 50 கிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றினர். மாலைத்தீவு மற்றும் இலங்கையிடமிருந்து போதைப் பொருட்களை பெற்று இரவு நேர களியாட்ட விடுதிகள் மற்றும் கசினோ விடுதிகளுக்கு செல்லும் சீன நாட்டினருக்கு விற்பனை செய்து வந்துள்ளதாக சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வவுனியா நடுக்காணியில் வீட்டின் முன் ஒழுங்கையில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் மீது டிப்பர் ஏறியதில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். வவுனியா பட்டி குடியிருப்பு நெடுங்கணி துவரக்குளம் பகுதியில் நேற்றிரவு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தனது வீட்டு ஒழுங்கையில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது அவரது மைத்துனரால் செலுத்தப்பட்ட டிப்பர் வாகனம் குறித்த குடும்பஸ்தர் மீது ஏறியதால் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். இரவு நேரம் என்பதால் குறித்த ஒழுங்கையில் அவர் படுத்திருந்ததை அறிந்திருக்காத நிலையில் வீடொன்றில் சல்லிக்கல்லினை பறித்துவிட்டு வாகனத்தை திருப்பிய பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்று காலையிலே குறித்த குடும்பஸ்தர் வாகனத்துக்குள் நசுங்கி உயிரிழந்ததை அடுத்து மைத்துனரான வாகன சாரதி நெடுங்கணி போலீசாரிடம் சரணடைந்துள்ளதாக அறிய முடிகிறது. ஆங்கில புத்தகங்களை மனப்பாடம் செய்து கொண்ட மோசடிக்காரர்களே புதிய கல்வி மறுசீரமைப்பை மேற்கொண்டுள்ளனர். இதற்காக ஹோட்டல்களில் கூட்டம் நடத்தி கோடிக்கணக்கில் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது என அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் எல்ல தேரர் தெரிவித்துள்ளார். இசுருபாயவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சர் பிரதமர் கரடியின் தலைமையில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் ஆசிரியர் சங்கங்களுக்கு தெளிவுபடுத்தும் மாநாட்டில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டில் வெளிநடப்பு செய்த பின் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். குறித்த கூட்டங்களுக்கு கலந்து கொண்டவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு அவற்றுக்கான வவுச்சர்களும் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தெரிந்து கொள்வதற்கான எவ்வித பத்திரங்களும் அவர்களிடம் இருக்கவில்லை. சீரமைப்பு குழுவின் தலைவர் யார் என்று கூற அறியவில்லை. ஆனால் மக்கள் அறியாத ஒரு அறிக்கையை கொடுத்துள்ளனர். தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களின் பெயர்களை ஏன் சொல்ல முடியாது. மேலும் மக்கள் விரும்பாத கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்த நாங்கள் விடமாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார். வாரியப்புல பாதணிய பகுதியில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட உணவகம் ஒன்றுக்கு அடையாளம் தெரியாத கும்பலால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உணவகத்தின் உரிமையாளரின் தலையில் தாக்கப்பட்டதுடன் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த உணவகத்தின் உரிமையாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் உணவகத்தில் இருந்த உடைமைகள் சேதமடைந்துள்ளன. முன்னதாகவும் இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் வாரியப்புல போலீசார் தெரிவித்தனர். வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்கள் மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டத்துக்கு கடுமையான இடிமின்னல் தொடர்பாக எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவித்துள்ளது. மேற்குறிப்பிட்ட மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் மாலையில் அல்லது இரவில் இடையிடையே இடிமின்னுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் போது இந்த பகுதிகளில் தற்காலிகமாக கடுமையான காற்று வீச வாய்ப்புள்ளது. இடிமின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.